வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ராசி பலன் பார்க்கும்போது ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் வந்து லக்னம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசி சக்கரத்தில் வந்து சந்திரன் இருக்கிற ராசியாகும், உங்கள் ராசி கட்டத்திலே லான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய லக்னம் வந்து மகர லக்னம், ரிச்சிக ராசின்னு வச்சுப்போமே. அப்போ நான் வந்து ராசி பலன் பார்க்கும்போது மகர ராசிக்கு என்ன பலன் வருதோ அதை பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும், அது 90% நல்லாவே வருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து இன்னும் அட்வான்ஸாக போகணுன்னா என்ன தசை புத்தி அந்தரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்ன தசை புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம சொல்லுவோம், ராசி பலன் சொல்லும்போது இந்த தசை புத்தி அந்தரம் நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக் பார்க்க மறந்துடாதீங்க. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களது ராசியிலே ராகு இருக்கிறார். ஸோ ராகு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகிற குரு சுக்கிரன் 12 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பணமழை பொழிவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் வந்து இருக்கும்போது மறைமுக வருமானங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மேஷ லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் சம்மந்தமான விஷயங்கள், மறைமுகமான வருமானங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் என்னன்னா சனியும் ராகும் வந்து ஒரு பாறை பலன்களாக 11லேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய பணம் வருவதற்கான சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் வந்து மேஜராக இன்னொரு விஷயம் என்னென்னா ராகு உங்களது ஜனனகால ஜாதகத்தில் சந்திரனை டச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா துர்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், மெடிடேஷன் ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் ஆகிற ஒரு 2 months வந்து ரொம்ப படுத்தி எடுத்துரும். ஸோ அதனால் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் ராகு கடந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடக்கும்போது அந்த ஒரு பெயினை கண்டிப்பாக கொடுத்துருன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் உங்களது ராசி அதிபதி 2 இருக்குது. ஸோ 2ல் இருக்கிற செவ்வாய் என்ன மாதிரி விஷயம், 1 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸ், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து குடும்பத்தில் வந்து வாய் தகராறுகள், கொஞ்சம் நீங்கள் ஏடாவிடமாக பேசுகிறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேச்சு பத்திரம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ 10ல் இருக்கிற புதன் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள், தொழில் வந்து புதிய முயற்சிகள், ஒரு லோன் அப்ளை பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஒரு பெரிய பணத்துக்காக எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடன் கேட்டதில் கிடைக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 3 6 10 போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள், நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. வியாபாரத்திலே நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. வேலை செய்கிறவர்களுக்கு வந்து வேறு இடங்களுக்கு மாற்றம் வருவது, நிறைய பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ வந்து மாற்றங்கள், சிறு தூர பிரயாணங்கள்லாம் நிறைய ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கும்போது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக நடக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள். பட் இருந்தாலும் வேலை ஆட்கள், வேலை விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் நடக்குங்க. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி குருவின் பார்வை, அது குரு சுக்கிரனுடைய பார்வை. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு சுக்கிரனுடைய சேர்ந்து அந்த ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு கிரகங்களுடைய பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதில் வரும்போது நல்ல ஒரு சொத்துக்கெலாம் நல்ல வருமானங்கள், ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக வந்து இழுபறியில் இருந்த ஒரு கேஸு, இந்த மாதிரி பணம் செட்டில்மெண்ட் ஆகலைங்கிறவங்களாம் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11 நல்ல வருமானங்களை கொடுக்கும், நல்ல ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சனி சூரியனுடைய ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்போது கொஞ்சம் அந்த சூரியனை கடந்தாலும் சின்ன டென்ஷன்ஸ் இருக்குங்க, அவ்வளோதான். டென்ஷன்ஸ் இருக்க முன்னாடி வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. நண்பர்களுடைய ஒரு உல்லாச பயணங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள், குழந்தைகளோட ஒரு உல்லாச பயணங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. காதலியுடைய சுற்றுவீங்க சில பேர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய விஷயங்களை பொறுத்த விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான வகை. இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாகிறது சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேலை விஷயத்தை முதலே சொல்லிட்டோம். ஸோ வேலையிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சிறு தூர பிரயாணங்களும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது.
மற்றபடி 7ஆம் அதிபதி என்ன சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12 இருக்குது. அது குரு சுக்கிரன் ஒன்றாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு பொருளாதார ரீதியான விஷயம் சின்ன சின்ன பிணக்குகள் இருந்தாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் வந்து கொடுத்த காசு வந்து கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா 12ங்கிறது விரயம். ஸோ அதனால் வந்து வியாபார ரீதியான விஷயங்கள் செயல்படும்போது கடன்களை வந்து கொஞ்சம் பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து போய் எங்கன்னா லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மற்றபடி வந்து நல்ல ஒரு வருமானங்களுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த சைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். 7ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2இல் இருக்கும்பொழுது நிறைய இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தா மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வருமானங்கள், அதுவும் வந்து என்ன சொல்ற மறைமுக வருமானங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. மனைவி கணவன் உறவுலாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு பெரிய பொருளாதார ரீதிக்காக கொஞ்சம் பயணம் போகிறது, வியாபார ரீதியாக வந்து வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள், பெரும் பணத்திற்காக செல்வதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதனால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. வியாபார எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் பெரும் பணத்திற்காகவும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து சிறப்பாக நடக்கும். 8ஆம் அதிபதி உங்களுக்கு 2இல் இருக்கும்போது பேச்சு கவனம். முதலே சொன்ன மாதிரி குடும்பத்தில் இருப்பவரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அதனால் வந்து இது வந்து மேஜராக பாதிக்க போகிறது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜரான பாதிப்புகளை கொடுக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதியான குரு 9ஆம் அதிபதியான குரு வந்து 12இல் இருக்கிறது வந்து வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு வந்து நடக்கும் போது மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து இந்த ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக நடக்கும். 10 உள்ள அதிபதியான சனி வந்து 11 இருக்கும் பெரும் பணத்துக்கான வாய்ப்புகள். இப்போ தொழில் வந்து பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ என்னெல்லாம் அந்த சனி வந்து ராகுடைய பார்வை, அந்த பார்வை பலன்களில் வந்து கொஞ்சம் வந்து வியாபாரத்தில் ஒரு பெரும் பேராசை வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும்னும் போது மேஷ லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12இல் வந்து குரு சுக்கிரன் இருக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வெளி மாநிலங்கள், அதாவது நம்ம பிறந்த இடத்துலேருந்து வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கணும் ரொம்ப சிறப்பான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ஸோ எவ்வளோ பணம் வந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போதுமே வந்து அந்த ஒரு மணி ஃப்ளோ எப்போதுமே இருக்குமானா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால் வந்து மணி ஃப்ளோ வரும்போது கரெக்டாக சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா நம்ம வந்து பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணுங்க. என்னை பொறுத்தவரை வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை மனதார பண்ணுங்கள். ஸோ ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய உங்களுக்குள்ளே வந்து அந்த இறைவன் இறங்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் உங்களுக்காக கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோங்கிறது தான் பார்க்கலாம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாதகங்கள் நிறைய ஜாதகம் பார்க்குறோம், நிறைய யோகங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து எல்லாருக்குமே வழியை கொடுக்குதுன்னா நிறைய வழிகளை கொடுக்குது. சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ நல்லது சொன்னால் சந்தோஷப்படுவோம், கெட்டது சொன்னால் ஐயோ அம்மாடு ஒரு அர்த்தம். இது மனித இயல்பு தானே. ஒரு கஷ்டமான விஷயங்களை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்காம இப்படி ஆகிடுமோ ஒரு பயம் எல்லாருக்குமே வருங்க. ஸோ இதை வந்து இதில் வந்து தப்பிக்கிறது எப்படி? எல்லாருமே அப்படி தானே. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஐயோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போயிடும். மைனஸாக இருக்கும்போது அப்படியே குறுகி அப்படியே ஒடுங்கி போயிடும். ஸோ இது மனித இயல்பு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது இது ரெண்டுத்தையுமே நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம்தான் பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னா, அதுக்காக தான் வந்து நான் ராசி பலன்லேயே வந்து நிறைய பிரார்த்தனைகளை பற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். நிறைய பேர் வந்து பரிகாரங்கள்ங்கிற பேரில் வந்து 30,000 40,000 1 லட்சம் 5 லட்சம்லாம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறீங்க. ஸோ பரிகாரத்தை விட சிறப்பு என்னென்னா பிரார்த்தனை. ஏன் சொல்கிறேன்னா, என் குருநாதர் திரு ஜி.கே. அவர்கள் அடிக்கடி சொல்கிறது தான், பிரார்த்தனைக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. ஆனால் என்னென்னா அது பண்ணும்போது மனதார பண்ணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அந்த பிரார்த்தனை வந்து மனதார பண்ணணும். இதுக்கு வந்து இன்னொரு உதாரணமும் சொல்ல முடியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். மகாதேவர் ஐயர், அவர் வந்து மகாதேவர் ஐயருங்கிறவர் பார்த்திங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஜோதிடர். அதுவும் வந்து பிரசன்னம், அது தேவ பிரசன்னம் சொல்லுவோம். தேவ பிரசன்னங்கிறது வந்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகமோ கோயில் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு எப்படி இருக்குது இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இங்கே கும்பாபிஷேகம் பண்ணலாமா, ஏதாவது தீட்டோ எந்த பிரச்சனையும் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்னம் போடுவாங்க. பிரசன்னங்கிறது சாதாரண இல்லைங்க, ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. அதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரசன்னத்துக்கு வந்து 25 லட்சம் 30 லட்சம் சார்ஜ் பண்ணுற ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஆள். ஸோ அதுக்கான செலவுகள் இருக்குது. அந்தளவுக்கு செலவுகள் பண்ணுவாங்க, யாகங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி அந்த
சோழியை வந்து உருட்டி நிற்கும்போது அப்படி பேசும் அந்த சோழி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நடைமுறையில் நிறைய பேர் சில பேர் பார்த்துருக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது கோயிலுடைய வரலாறே சொல்லும் அந்த பிரசன்னங்கிறது. அது வந்து தேவ பிரசன்னம் இருக்குது, நிறைய பிரசன்ன வகைகள் இருக்குது. இந்த கோயில் பிரசன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணி அந்த பூ புஷ்பங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த பிரசன்னத்தில் அப்படி நிற்க வைக்கும்போது அந்த கோயில் ஸ்தல வரலாறு, ஸோ அங்கே என்னென்ன தப்பு நடந்தது, அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுலாம் வந்து அப்படியே லைனாக வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த சிலை எப்படி இருக்குது, அதாவது அந்த 3ஆம் பாவம் D3ங்கிற ஒரு திரைக்கணத்தை வச்சு வந்து சிலை எப்படி இருந்தது, சிலை வந்து பின்னம் இருக்கா, அந்த சிலையை மாற்றணுமா, கும்பம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் அந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கோயில், அதோடைய அமைப்பு, ஜியாகிரபிக்கல் எல்லாமே சொல்கிறது தான் அந்த பிரசனம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து வல்லவர் வந்து மகாதேவர் ஐயர், அவர்கிட்ட நாங்கள் வந்து கிளாஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து பிரசன்னங்கிறது வந்து ஜோதிடத்து வந்து ஒரு மெயினான விஷயம். நீங்கள் வந்து ஜாதகமே இல்லைன்னா கூட உட்காந்து அந்த பிரசன்னத்தில் உட்காந்து அப்படி பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே நிற்கும். ஸோ இது நடக்கும் நடக்காது இப்படி தான் இருக்குங்கிறது வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரசன்னம். ஸோ அதில் வந்து கிங் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம வந்து கிளாஸ் படித்தோம். அவர் வந்து எல்லா கிளாஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து எல்லாமே முடிச்சு ஒரு 3.5 நாள் கிளாஸ் வந்து முடிஞ்சதுங்க. ஸோ 3 நாள் கிளாஸ்க்கு அப்புறம் ஈவினிங் வந்து இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, நான் வந்து ஜோதிடம் தான். ஸோ நான் பிரசன்னம் பார்க்குறேன், கோயில்கள்லாம் பார்க்குறேன், எல்லாமே ஓகே. பட் என் வாழ்க்கையில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மறக்க முடியாத விஷயம் பிரார்த்தனை. நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் காலையில் எழுந்தோடனே எனது குல தெய்வம், எனது இஷ்ட தெய்வம், மற்ற எனது தெய்வங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நான் பூஜை பண்ணிடுவேன். பிரார்த்தனையை வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இதை வந்து நான் வந்து மாமூலாக பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு வரேன். இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அன்றைக்கி அதுக்கடுத்து நம்ம வெளியூர்லலாம் வந்து அந்த மண்டபத்திலே தங்கியிருந்தேன். இவரும் அந்த மண்டபத்தில் தான் தங்கியிருந்தார். அவர் அங்கே பார்த்த பசங்களே சொன்னாங்க, விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு அவர் பூஜை பண்ணுறாரு பாஸ். என்ன பாஸ் இந்த வயசில், அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஐ திங்க் 75 இருக்குன்னு வச்சுக்கோமே, 72 75 வயதில் வந்து அவர் வந்து அந்த குடிச்சிட்டு வந்து அந்த சாமி கும்பிட்றத பார்த்தா அப்படியே மிரண்டாங்க. அவர் சொல்கிறார், அந்த பிரார்த்தனை ஒன்று தாங்க, அந்த பிரார்த்தனை வந்து என்னை வந்து ஒன்றுமே பண்ணலை, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இது வந்தாலும் எல்லாமே மலை போல் வரதெல்லாம் அப்படியே பனி போல் போச்சு. அந்த பிரார்த்தனைக்கு வந்து அவ்வளோ வலு இருக்குது. என்னோடய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நான் விடுறதே கிடையாது. அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா என் ஜாதக பிரகாரம் எத்தனையோ வந்து ஜென்மகுரு வந்திருக்கு, 7.5 சனி வந்திருக்கு, அஷ்டம சனி வந்திருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிற ஜோதிடத்தை சொல்கிற எல்லா விஷயமும் வந்தாலும் எதுவுமே என்னை எஃபெக்ட் பண்ணல. அதனால் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனையை வந்து டெய்லி, அதாவது இருக்குது இல்லை கஷ்டம் வந்தால் தான் சாமிக்கிட்ட போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. மனசார அந்த பிரார்த்தனையை வந்து இறைவன்ட்டு, அதுவும் ஒரே இறைவன் ஓகேங்களா, ஒரு குலதெய்வம் ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சு பிடிச்சிட்டு போங்க. அது பாருங்கள், அது பண்ணுற மேஜிக்லாம் பார்த்திங்கன்னா லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என் வாழ்க்கையிலையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எவ்வளோ மேஜிக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து மனதார பண்ணி பாருங்கள். அதனால தான் வந்து அந்த தெய்வ வழிபாடுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நாத்திகம் பேசுகிறவங்க 1000 பேசலாம், ஆனால் பண்ணி பாருங்கள், பரிசித்து பாருங்கள், அப்புறம் புரியும் உண்மைன்னு சொல்லிட்டு. ஸோ டிப் ஆஃப் த வீக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஏதாச்சும் டிப் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அது சம்மந்தமாகவும் பேசுவோம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.